அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம். அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த புண்ணிய காலம் அப்படின்றது சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்கின்ற அந்த நேரத்தை நாம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதை விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதை நம்ம சேனலில் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவோம். நாம கிடையாது, நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதை நாம் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தை திருநாள். அப்போ பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மாறுவார் இல்லையா, அதை தான் சங்கராந்தி சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்குது அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரத்தில் இந்த சூரிய பகவான் ராசி மாறுவது அப்படின்றது நடந்து விடுகின்றது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த புண்ணிய காலம் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி தான் புண்ணிய காலம் வரும். ஆனால் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது கேலண்டர் பிரகாரம் நாளைய தினம் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள், அதாவது நவம்பர் 17ஆம் தேதி கார்த்திகை 1ஆம் நாள். அன்றைய தினம் சில வழிபாடுகள் செய்யப்படுகின்றது. அது அவரவர்கள் விருப்பம். நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவர்கள் என்ன சொல்கிறாருங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் கேளுங்க. எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடித்து சொல்வது தான். உங்களுக்கு எது மனசுக்கு தோணுதோ அதை செய்யுங்க. ஆனால் புண்ணிய காலம் அப்படின்றது இன்றைய தினம் முடிந்து விட்டது. எப்பொழுதுமே அப்படி தான். இப்போ தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது அன்றைய தினம் சில நேரங்களில் சூரிய பகவான் மாறுவார். அப்படி இல்லைன்னா முன்னாலே மேக்சிமம் மாறிடுவார். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த சங்கிரமண காலத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணத்தை தருவது அப்படின்ற ஒரு வழக்கம் உண்டு. அந்த தர்ப்பணம் அப்படின்ற நேரம் முன்னாலே வந்துடும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா முன்னாலே வந்துடும். அதனால் அது இன்றைய தினமே முடிந்து விட்டது. நீங்கள் நாளைய தினம் அந்த புண்ணிய காலத்திற்கு ஸ்நான தான ஜப ஓமங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அது நாளைய தினம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா சரியான இன்ஃபர்மேஷன் தான் என்னால் கொடுக்க முடியும். ராங்கான இன்ஃபர்மேஷனை நான் எப்பொழுதும் கொடுக்க மாட்டேன். சில நாட்களில் அந்த நாள், அதாவது முதல் நாள் நடக்கும். அப்படி நடக்கும்போது அன்றைய தினம் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸ்நான தான ஜப ஓமங்கள் எல்லாம் பண்ணுங்கள், இந்த நாள்களில் தீபம் ஏற்றுங்க அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த நாள் தான். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது முன்னாலே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பிரகாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி அந்த புண்ணிய காலம். புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா யூடியூபர் கணிப்பது கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஜோதிடர்கள் ஆயிட்டாங்க, எல்லாருமே எல்லாமும் ஆயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த பகவான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகின்ற அந்த நேரம் அது ஒரு கால்குலேஷன் நம்முடைய முன்னோர்கள் வகுத்தது. அதுதான் ஒரு புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தில் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் அக்ஷய பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ கார்த்திகை மாதத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அது தீபங்களுக்கு உண்டான மாதம். தீபங்கள் ஏற்றுவதின் மூலமாகவே நம்முடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நாம் தீர்த்து கொள்ளலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதம் முழுவதும் நாம் ஏற்ற வேண்டிய விளக்குகளை பற்றி பார்க்கலாம். நிலைவாசலில் 2 விளக்கு தினம்தோறும் மாலை நேரத்தில் ஏற்றணும். துளசி கிட்ட ஒரு விளக்கு நிச்சயமாக ஏற்றணும். காலை ஏற்றணும், மாலை ஏற்றணும். இப்போ நாம் மாலையில் ஏற்றணும். ஆக 3 விளக்குகள் ஆச்சு. பூஜை அறையில் நிச்சயமாக தீபத்தை நாம் ஏற்றணும். அது உங்களுடைய குல வழக்க பிரகாரம், பாரம்பரிய பிரகாரம் 1 தீபமா 2 தீபமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆக மொத்தம் பார்த்தோம்னா கம்பல்சரி 3 தீபம் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய தீபம். 2 தீபம் நாம் வச்சுக்கலாமே. அப்போது 5 தீபம் நாம் இந்த மாதம் முழுவதும் நாம் ஏற்றணும். இதனால் நமக்கு என்ன நலன் இருக்கும், அறிவியல் என்ன சொல்லுது, நம்முடைய ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானினுடைய அந்த கிரணங்கள் அது கம்மியாக இருக்கும். அந்த சூடு அப்படின்றது கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கும்போது
மனிதர்களுக்கு ஜீரண சக்தி அப்படின்றது கம்மியாகும், வியாதிகள் அப்படின்றது அதிகமாகும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய விளக்குகளை ஏற்றும்போது அந்த விளக்கின் மூலமாக வருகின்ற அந்த காந்தி அப்படின்றது வந்து ஒரு வெப்பத்தை கொடுக்கும். அது நமக்கு நல்லதை செய்யும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இதை வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வெயில் வந்து இருக்காது, அதனால் ஜீரணமாகாது, அதனால் வந்து குறைவாக சாப்பிடணும், சீக்கிரமாகவே சாப்பிடணும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூடு படும்போது உடல் கூட கொஞ்சம் கதகதன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆன்மீக ரீதியாக இந்த உலகத்தில் 82 லட்சத்துக்கு மேலே வந்து புழு பூக்கள் இந்த மாதிரி கிருமி கீட்டகங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் அது தீப ஒளியை பார்த்தாலே அல்லது அதன் மேலே தீப ஒளி பட்டாலே அது வந்து புண்ணியமாகும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அந்த விதத்தில் இந்த தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது. இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை ஸ்நானம், கார்த்திகை புராணம் இதெல்லாம் ரொம்ப விரிவாக வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதெல்லாம் நாம் செய்யும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நமக்கு ஏற்படும். நான் போன வருடமே இந்த புராணம் சொல்லணும் அப்படின்னு இருந்தேன், ஆனால் சொல்ல முடியல. அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தால் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க புராணத்தெல்லாம். அதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். நீங்கள் புராணம் படிப்பீங்களா கேட்பீங்களா அப்படின்னா, நான் வருடமும் கார்த்திகை ஸ்நானம் புராணம் இதெல்லாம் வந்து செய்வதுண்டு. அப்போ ஏங்க யூடியூப்பில் சொல்கிறதில்ல அப்படின்னா, நமக்கு பார்ப்பதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் தான், அதில் ஒரு 10 பேர் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பொய் சொல்கிறவங்க, இல்லாததை சொல்லுபவர்கள் இதெல்லாத்தையும் வந்து லட்சக்கணக்கிலெல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. அதனால் எது செய்யணும் அப்படின்னாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு உண்டாகணும் இல்லையா? அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அதில் பெருசாக வந்து மனம் வந்து நாட்டம் ஏற்படாது. பெரியவாவின் அனுகிரகத்தில் பெரியவா அனுகிரகம் பண்ணினா நாம் வந்து அதை பார்க்கலாம். இப்போ வந்து நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, கார்த்திகையில் நாம் தீபம் ஏற்றணும். நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தீபத்தை வந்து நாங்கள் 16 வாரம் ஏற்றணுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் வேணாம், அப்படிலாம் வேண்டாம். அன்றன்றைக்கு நாம் சொல்லுகின்ற தீபத்தை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏற்றுங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து நாளைய தினம் 17ஆம் தேதி நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் விநாயகருக்கு முன்பாக 2 அதாவது தேங்காய் எண்ணெய் தீபத்தை வந்து ஏற்றி விநாயகர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கோங்க. மறுநாள் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்றத சொல்கிறேன். மார்கசிரிஷ வியாழக்கிழமை எப்பொழுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து 27ஆம் தேதி தான் துவங்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க 20ஆம் தேதி அப்படின்னு. கிடையாது, ஏன்னா அன்றைய தினம் தான் மாதம் பிறக்குது, மதியத்துக்கு மேலே தான், அதனால் கிடையாது, 27ஆம் தேதி தான். நன்றி.